Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் பேச போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஒரு எச்சரிக்கையின் சத்தம். இந்த வீடு நான் சம்பாரிச்சது, இந்த கார் நான் சம்பாரிச்சு வாங்கினது, இந்த பட்டம் நான் படித்து வாங்கினது என்று அநேகர் வாயில சுய பெருமைகளையும் தன் சுய பலத்தையும் தன் படிப்பையும் தன் பணத்தையும் சார்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு. எல்லாமே அவர் கொடுத்தது. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். அவர் தான் நடத்திட்டு வர்றார். ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சுய பெருமைகளை சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நின்றுடாதீங்க. கர்த்தர் எது கொடுத்தாலும், ஆண்டவரே எல்லாம் நீர் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் நீர் கொடுத்தது, இந்த வீடு நீர் கொடுத்தது, இந்த வாகனம் நீர் கொடுத்தது, இந்த படிப்பு நீர் கொடுத்தது, இந்த பணம் நீர் கொடுத்தது, எல்லாம் நீர் கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இருதயம் மகிழும், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலை இது என்னால வந்தது, நான் என் கை, என் பிரயாசம், என் உழைப்பு, என் பலன், என் பணம், என் ஓட்டம் என்று நம்முடைய சுயத்தை நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது அது தேவனை துக்கப்படுத்தி விடுகிறது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நின்று விடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் இது என்னுடையது, இது என்னால் வந்தது என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீங்க. எல்லாம் கர்த்தரிடத்தில் வந்தது, அவர் கொடுத்தது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. தாவீது சொல்லும்போது, எல்லாம் நீர் கொடுத்தது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்மிடத்துல கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட, அதனால்தான் தாவீதை கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதித்து அவ்வளோ உயர்த்தினான காரணம் என்ன? தாவீது தன்னிடத்தில் இருந்து எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என் பலன் கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவரை பற்றி, என் பலனாகிய கர்த்தாவே எல்லாமே நீர் கொடுத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் சுயத்தின் வார்த்தைகளை விட்டு பெருமைகளை சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரை சார்ந்து நில்லுங்க. அது ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் என் தகப்பன் கொடுத்தது என்று நன்றியோடு இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சொல்லுவோமா? கண்களை மூடி, இரக்கமுள்ள ஆண்டவரே, இதெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வைத்திருக்கிற சம்பாதித்த எல்லாம் நீர் கொடுத்தது. ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் ஆண்டவரே எங்கள் கைபலனால் வந்தது, எங்கள் சாமர்த்தியத்தால் வந்தது, எங்கள் உழைப்பால வந்தது என்று சொல்லி எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளாதிருக்கும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.